விண்ணகமே விழித்தது. தேவர்கள் மலர் வீழ்த்த தெய்வீக மணவிழா ஆரம்பமாயிற்று. முருகப்பெருமான் மயிலிறகும் பொன்னாலங்காரமும் திகழ அருகில் வள்ளி தேவி பச்சை பொன் சில்கில் மணமகளாய் நின்றாள். இசைக்கின்றனர் கந்தர்வர்கள். விண்மீன்கள் மலர் விழும் வேளையில் வானமே மங்களநாதமாயிற்று. பொன் வெளிச்சம் வழியே வருகிறார் முருகன். பின் 6 வீரர்கள், வேலன் பிள்ளைகள், முகத்தில் சாந்தமும் வீரமும் கலந்து திகழ்கின்றனர். ரதமில்லை, யானை இல்லை, தெய்வீக தாழ்மையோடு நடக்கின்றார். திருமண மண்டபம் மலராலும் தீபங்களாலும் அழகுற வானுலகமே காத்திருக்கிறது. மண்டபத்துள் நுழைந்த முருகனைக் கண்டு வள்ளி தேவியின் முகம் சிரிப்பில் மலர்ந்தது. அவள் விரல் காட்டியது. அங்குள்ள பொன்னாலான பானைகளில் நிரம்பிய தெய்வீக உணவுகள். முருகன் சிரிப்பில் சாந்தம், கண்களில் விளையாட்டு தீபம். தெய்வீக மழை போல அந்த சிரிப்பு விழுந்தது. வள்ளிதேவி கருணையுடன் தங்கப்பாத்திரம் ஏந்தி வந்தாள். வீரன் பாலனுக்கு உணவு பரிமாறினாள். அன்னம், பாயசம், பழங்கள், இனிப்புகள். பாலன் பணிவுடன் உட்கார்ந்து உண்கின்றான். முருகன் அமைதியாக அறிவோடு புன்னகைத்தார். தெய்வீக ஒளி மண்டபம் முழுவதும் பரவியது. வள்ளி தேவி ஆச்சரியமடைந்தாள். பாலன் தொடர்ந்து உண்கின்றான். தட்டுகள் காலியாகின்றன, மறுபடியும் நிறைகின்றன. அவள் பார்வை முருகனை நோக்கியது. அவர் சிரிப்பு அமைதியாக, ஆனாலும் அந்த சிரிப்பில் ஒரு ரகசியம் ஒளிந்தது. முருகன் மெதுவாக எழுந்தார். வேலினை உயர்த்தி கருணையுடனும் ஆணையுடனும் கூறினார், நிலத்தில் கைவை. அந்த வார்த்தை வானமெங்கும் முழங்கியது. பாலன் கை வைத்த போது பூமி தங்க ஒளியில் மின்னியது. ஒரு நொடி ஒரு மௌனம். அடுத்த நொடி ஒரு தங்க ஒளியில் வெடித்தது பூமி. நீர் வெள்ளம் அல்ல, ஒளி வெள்ளம். தங்கம் என மின்னும் தண்ணீர் எழுந்தது. முருகனும் வள்ளியும் அந்த ஒளியில் குளித்தனர். வானம் திறந்து தேவர்கள் வணங்கினர். தெய்வீக அற்புதம் நிகழ்ந்தது. முருகன் வேலை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இது இனி எல்லோருக்கும் அருள் நீர் ஆகுக. வள்ளி அமைதியுடன் புன்னகைத்தாள். திருத்தணியின் மலை தங்க ஒளியில் திகழ்ந்தது. தண்ணீர் ஓட அருள் பரவியது. காலங்கள் மாறின. ஆனாலும் அந்த தண்ணீர், அந்த அருள் நிற்கவில்லை.